வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமாக ஒரு கோழி, நெய் கோழி அப்படின்றது ஒரு டிஷ்ஷு. ட்ரையாக இருக்கும், நல்ல மசாலா காரசாரமாக இருக்கும், நல்ல தண்ணியாக மிளகா கிள்ளி போட சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. பருப்பு ரசம் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச பருப்பு கீரை கடைஞ்சி சாப்பிட்டாலும் இந்த நெய் கோழி அட்டகாசமாக இருக்கும். அந்த நெய் கோழி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, காஞ்ச மிளகா 10 நம்பர், தனியா 2 கை, சோம்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கை, ஒரு 6 டீஸ்பூன் நெய், கடலை மாவு 2 கை, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், டாட்டா உப்பு தேவையான அளவு, தேங்காய் பவுடர் 1 கை. இப்போ நெய் கோழிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு. அது எப்படி பண்ணலாம்? முதல்ல தனியா, மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிடணும். இந்த கோழியில் உப்பு, 2 கை கடலை மாவு, மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, தனியா, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு பொடியும் போட்டு அந்த கோழியில் பிரட்டிடுறோம். நெய் ஊற்றிக்கிறோம். நெய்யை ஊற்றிட்டு அதாவது தவாவில் அதில் ஒரு பீஸாக வச்சு பிரட்டி எடுத்துடணும். இது ஒரு சுக்கா மாதிரி வரும். நான் தான் சொன்னேன், சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும், கீரை சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த நெய் கோழி செய்கிறது எப்படி நம்ம பார்ப்போம். முதல்ல இதில் தனியாவை 2 கை தனியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச மிளகா 10 நம்பர் சொன்னேன். இந்த காஞ்ச மிளகாவை காம்பை கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா காம்பை கிள்ளி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா வச்சுக்கலாம். பட்டை மிளகாவா குண்டு மிளகாவான்னு ஒரு மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மிளகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காரம் எல்லா மிளகாய்க்கும் கொஞ்சத்தில் மேபி குண்டு மிளகா ஜாஸ்தியாக இருக்கலாம், இது சரியாக இருக்கும். இது நல்லா பொரிச்சிட்டு இதில் கொத்தமல்லி 1 கை, அதே மாதிரி சோம்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்ன போட்டிருக்கோம்? தனியா, மிளகா, சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணிக்கிறோம். இந்த சிக்கனில் என்ன பண்ணுறோம், சிக்கன்லேயே டாட்டா உப்பு போட்டுரும். உப்பை தூவன மாதிரி போட்டு இதில் இந்த பஜ்ஜி மாவை மேலோடு போட்டுக்கிறோம். பஜ்ஜி மாவுன்னு சொன்னால் கடலை மாவு, அதை மேலோடு போட்டுடுறோம். அதே மாதிரி மிளகுத்தூளியும் மேலோடு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கல, அப்படியே போட்டு வச்சிட்றேன். இப்போது இந்த தனியா, மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடி ஆகிடுச்சு. தனியா ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தனியா. மிளகா நிறைய டிசீஸை க்யூர் பண்ணுறது. கொத்தமல்லி ப்ரிவென்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் டிசீஸஸ் அகெயின். அதே மாதிரி கருவேப்பிலை, எஸ், ஃபுல் ஆஃப் ஆயில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொருள்லாம் நிறைய மருத்துவ குணம் உள்ள பொருள்கள். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த தனியா, மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை பொடி பண்ணணும். பொடி பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு சுட போகிறோம். அதுக்கு முன்னாடி we'll go for a short commercial break.
வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சி. நெய் கோழி, தனியா, மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லியை வறுத்து இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். கோஸ் கிரைண்டிங். கோழியில் உப்பு, கடலை மாவு, மிளகுத்தூள் போட்டு அப்படியே வச்சுருக்கோம். நெய் கோழின்றதால இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தவாவில் நெய் விட்டுற போகிறோம். நெய் விட்டுட்டு அந்த கோழி அப்படியே போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற தனியா, மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா பரட்டிட்டு அப்படியே ஓரமாக நல்லா அழகாக பரப்பி வச்ச மாதிரி வச்சுடுவோம். கொஞ்சமாக தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம், சூப்பரான டேஸ்ட்டு. தேங்காய் பூ அதில் பால் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த ட்ரை கோகனட்டில் அது மேலே தூவி அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ஓஹோன்னு இருக்கும். இப்போது அது எப்படி இப்போ நம்ம பண்ணுறது பார்ப்போம். முதல்ல அடுப்பு நான் பற்ற வச்சுக்கிறேன். இதில் இந்த 50 கிராம் நெய்யை போட்டுறேன். நெய் வந்து 50 கிராம் சொன்னோம். இந்த நெய் கோழி நெய் வாசனையோடு சாப்பிடும்போது, இந்த மசாலாவோடு சாப்பிடும்போது கலராக இருக்கும். நெய் சூப்பரான வெண்ணெய் எடுத்து நெய் காசெல்லாம் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சிங்க அப்படின்னா அடக்காசமாக ஒரு நெய் கிடைக்கும். இந்த நெய்யில் இந்த வாசனையோட இப்போ இதில் கோழி, மிளகுத்தூள், அதே மாதிரி டாட்டா உப்பு, கடலை மாவு போட்டுருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே இந்த கோழியை அப்படியே அப்படியே பரப்பான மாதிரி வச்சுக்கிறேன். இந்த காரத்துக்கு மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். அதே மாதிரி காஞ்ச மிளகாயை அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பரப்பின மாதிரி வச்சுட்டேன். இதுலேயே நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுருவேன். என்னது, தனியா, மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சோனா மாதிரி போட்டுறேன். உப்பு பத்தாது, கொஞ்சம் இந்த டாடா சால்ட்டை போடுறேன். நான் ஒன்றும் திருப்பி போடல. கோழி வேகிறதுக்கு 7 நிமிஷம், இந்த பக்கம் 3 நிமிஷம், திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா கோழி அருமையாக வெந்துடும். 7வது நிமிஷத்தில் நீங்கள் அந்த கோழி சாப்பிட்லாம். ஏன் 7 நிமிஷம் அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், தோல், அதாவது நாராக வந்துடும். இந்த கோழியை 7 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா கடித்து முழுங்க முடியும், இல்லை அப்படின்னா கடித்து துப்ப தான் முடியும். அதனால் 7 மினிட்ஸ்க்கு மேலே இந்த கோழியை நம்ம வளர்க்கக்கூடாது. இப்போ இந்த நெய்யில் இந்த கோழி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அதை பரட்டிடும். இந்த நெய்யிலே வேகிறதால வாசனை சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நெய் வேணான்னா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல நெய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் கோழி நெய்யில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். இந்த பக்கம் 3 நிமிஷம் வேகணும். ஓகே, பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 3 நிமிஷம். இது மசாலாவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். சாதாரணமாக கோழின்னு சொல்லும்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் ஒரு டேஸ்ட்டு, எண்ணெயில் வதக்கின ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி நெய்யில் செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் பூ, அதாவது தேங்காய் பவுடர் வச்சுருக்கேன். ஒரு கை தேங்காய் பவுடர், ஒரு கை. இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு வரேன். இதுலேயே இந்த தேங்காய் பவுடர்லேயே
டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது சப்போஸ் தேங்காய் பவுடர் உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கல, இல்லை பிடிக்கல அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ தான் தண்ணியை தெளிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் நல்லா கரைஞ்சிடும். அதாவது நம்ம போட்டுக்க இந்த தேங்காய் பொடி நல்லா கரைஞ்சிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் அந்த 7வது நிமிஷத்தில் அருமையாக வந்துடுச்சு. வாவ்! இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாசனைக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி எப்படி செய்யுது பார்த்துருவோம். சிக்கனில் கடலை மாவு, உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஊற வச்சிட்டோம். தனியா, தனியா, மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நெய் விட்டோம். நெய் விட்டுட்டு அது சிக்கனை அப்படியே போட்டு பரட்டிட்டு இந்த அரைச்சி வச்சுற மசாலையும் போட்டு நல்லா பரட்டிட்டோம். உப்பு போட்டோம். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பால், தேங்காய் பூவு, அப்படி இல்லைன்னா தேங்காய் பொடியை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கினா அருமையான நெய் கோழி நம்ம சுவையிலிருந்து உங்களுக்கு ஒசம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மிளகாய் வைத்த சாம்பாரோட சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி இட்லி தோசை எடுத்து தொட்டு சாப்பிடும்போது சரி, பூரியோடு சரி கலக்கலாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது பண்ணிச்சிட்றேன். சூப்பரான, சுவையான, எளிமையான, அட்டகாசமான ஒரு நெய்க்கோழி கலக்கலா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது பூண்டு நெல்லிக்காய் குழம்பு. அந்த பூண்டு நெல்லிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நெல்லிக்காய் 1/4 கிலோ, பூண்டு 2 கை, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, புளி கரைச்சல் 1 டம்ளர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கை, வெந்தயம் 1 டீஸ்பூன், டாட்டா உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. நெல்லிக்காய் பூண்டு குழம்பு. நெல்லிக்காய்னு சொல்லும்போது அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்னு இருக்குது. அரை நெல்லிக்காய் சாதாரணமாக ஊறுகாய் போட யூஸ் பண்ணுவான். முழு நெல்லிக்காய் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரை நெல்லிக்காய் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டா இருக்கும். அதாவது வைட்டமின் சி நிறைய உள்ள ஒரு பொருள் நெல்லிக்காய். இந்த முழு நெல்லிக்காவை வாங்கி விதையை மாத்திரம் எடுத்துடணும், கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் எண்ணெயை ஊற்றிட்டு பாத்திரத்தில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம், நெல்லிக்காய் வதக்கிறோம், பூண்டை வதக்கிறோம். இந்த புளி தண்ணியை விட்டுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு சுண்டி வரணும். கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தலை மேலே போட்டு இறக்கிட்டோம்னா ஒரு மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அந்த குழம்பு நிறைய சாதத்துக்கு இந்த நெல்லிக்காவும் பூண்டு போட்டு குழம்பு சாப்பிடும்போது கூட ஒரு பருப்பு கடைஞ்சாலும் சரி, ஒரு கீரை கடைஞ்சாலும் சரி, இல்லை ஒரு மீன் துண்டு இருந்தாலும் சரி, இல்லை உருளைக்கிழங்கு வறுத்து அதோட சாப்பிடும்போது சரி, ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு நெல்லிக்காய் பூண்டு குழம்பு. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் தாளிச்சிடுறோம். சாதாரணமாக இந்த கடுகு,
வெந்தயம், காஞ்ச மிளகா இது மாதிரி பொரியணும். காஞ்ச மிளகா பொரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும். காஞ்ச மிளகா கிண்டி போடணும். இதில் இப்போ நான் வந்து இந்த வெங்காயம் 2 கை வெங்காயத்தை போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிறோம். இது கூடிய தக்காளி பழத்தை போட்டுறேன். இப்போது 2 கை வெங்காயம் 2 கை தக்காளி பழத்தை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிறேன். அது 3/4 பாகத்துக்கு மேலே வதக்கணும். இந்த காரக்குழம்பு வத்தக்குழம்புக்கு வித்தியாசம். சாதாரணமாக காரக்குழம்பு அப்படின்னா தண்ணியாக இருக்கும். புளி தண்ணியிலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கரைச்சிடுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்கிறோம். சாதாரணமாக காரக்குழம்புக்கு தக்காளி ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும். சில பேர் அதை தக்காளி பழம் போடுறதில்லை. வெங்காயத்தை வதக்கிடுறோம். என்ன காய் வேணுமோ, முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், எந்த காய் வேணுமோ அந்த காய் மாத்திரம் போட்டு வதக்கிட்டு அந்த காய்கறி உப்பு காரம் பிடிக்கிறது கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த காயை வேக வச்சிடறோம். இப்போ புளி தண்ணியில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த புளி தண்ணியை அந்த காய்கறியில் விட்டுறது. வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், திக்காக இருக்காது. இது காரக்குழம்பு. வத்தக்குழம்புக்கு வத்தக்குழம்பு பொடி பண்ணிக்கலாம். எப்படி? தனியா, மிளகா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம், பூண்டு யூஸ் பண்ணுறோம், தக்காளி பழம் கிடையாது. நல்ல எண்ணெய், ரெண்டுக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம் தாளிச்சிட்டு நல்லெண்ணெயில் அந்த வெங்காயத்தை வதக்குறோம். அதுக்கப்புறம் அந்த வத்தக்குழம்புக்கு என்ன வத்தல் யூஸ் பண்ணுறோமோ, சுண்டைக்காய் வத்தல், இல்லை மணத்தக்காளி வத்தல், மணத்தக்காளி வத்தல் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வரும்போது அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த வத்தக்குழம்பு பொடியும் போட்டுடணும். 2 வாட்டி கொஞ்சம் காரம் போடுறோம். கொஞ்சமாக முதல்ல போடுறோம், 2வது அந்த பொடியோடு சேர்த்து போட்டுடுறோம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு நின்று ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிற நஷ்டம் கிடையாது. சட்டியில் செஞ்சிங்கன்னா வெளியே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து வத்தக்குழம்பு பேஸ்ட் மாதிரி இருக்கும். வத்தக்குழம்பு பொடி போடுறோம். காரக்குழம்பு தண்ணியாக இருக்கும். அட் சேம் டைம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அந்த ஒரு வேளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது மறுநாள் வச்சு சாப்பிட முடியாத இருக்கும். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி பழம் அட்டகாசமாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், பூண்டு போட்டுறேன். போட்டு வதக்கிறேன். அதே மாதிரி நெல்லிக்காயும் போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிறோம். நெல்லிக்காய் 1/4 கிலோ. அந்த விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதோட வதக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கி வரவர்களும் we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சி. நெல்லிக்காய் பூண்டு குழம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயத்தை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், பூண்டு போட்டோம். இதில் இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் டாட்டா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி இதை விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணியை விட்டுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பூண்டு நெல்லிக்காய் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்னேன், தயிர் சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். பழைய சாதத்தோட கலகலாக இருக்கும். அதே மாதிரி பொங்கலோடு சாப்பிடும்போது
ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள் இந்த திக்னஸ் இந்த நெல்லிக்காய் பூண்டு குழம்புக்கு இருக்கணும். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டுலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சூப்பரான ஒரு அட்டகாசமான நெல்லிக்காய் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன தயிர் சாதம் சொல்லும்போது ஒரு அழகு அரிசியை 3 அழகு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு 4 கிளாஸ் பால் விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு 2 டீஸ்பூன் வெண்ணெயை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் தயிரை விட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்போடு சாப்பிடும்போது அந்த தயிர் சாதத்தோட ஸ்மூத்னஸ்க்கும் இந்த பூண்டு நெல்லிக்காயோட புளிப்புக்கும் கலகலாக இருக்கும். இப்போது இந்த பூண்டு நெல்லிக்காய் குழம்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம 2 டிஷ் செஞ்சோம். முதல்ல நெய் கோழிக்கு இந்த கோழியில் கடலை மாவு, உப்பு, மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு தனியா, மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சோம்பு கூட போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெய்யை விட்டுட்டு அந்த சிக்கனை அப்படியே போட்டு இந்த மசாலாவை போட்டு பரட்டிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் அப்படின்னா நான் சொன்ன அந்த தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அருமையான நெய் கோழி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது நம்ம நெல்லிக்காய் பூண்டு குழம்பு வச்சோம். நெல்லிக்காய் கட் பண்ணிவிட்டு பூண்டு முழுசாக வச்சுக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெந்தயத்தை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கி தக்காளி பழத்தை வதக்கிட்டு அதில் நெல்லிக்காயும் பூண்டையும் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு கடைசியாக புளி தண்ணியை விட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அருமையான ஒரு பேஸ்ட் மாதிரி நிறைய சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாதனைகள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம்.